இறைவா, எங்கள் இறைவா, இறைவா, எங்கள் இறைவா. பாவத்திலே வீழ்ந்துகிறது என்னை அவர் கரம்பிடித்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி என் கால்களை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உன்னை கரம் பிடித்து அழைத்தவர். உன்னோடு இருக்கும்படியாக, உன்னோடு இருக்கும்படியாக, உன்னுடைய துதிகளை கேட்பதற்காக. துதிகளை கேட்பதில் அவர் அவ்வளவு பிரியமானவராம். துதிகளின் மத்தியில், ரூபினி சத்தமா சொல்லு, வாசம் செய்கிறவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிற தேவன். ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிற தேவன். அவருடைய கிருபையினாலே நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த திருச்சபையானது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், அவருடைய முழங்கால்களை போய் பாருங்க. ரூத்தம்மாவையும் நம்ம போவசையாவையும் கவனித்து பாருங்கள். அந்த அளவுக்கு யாரும் எளிமையான சொல்றதுனால எப்படி சொல்றது எனக்கு புரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் டு மென்ஷன் தட். தாழ்மை உள்ளவர்களாக. 3 மாடி கட்டார், 4வது மாடி கட்ட போறாரு. நீ 1 மாடி கட்டும் போதே தலையில கால் தங்க மாட்டேங்குது, தரையில காலு தங்க மாட்டேங்குது. இங்கேயும் அங்கேயும் ஓடுற. ஆனால் தாழ்மை உள்ளவர்களிடத்திலே என்ன உண்டு? என்ன உண்டு? சல்ல. தாழ்மை உள்ளவர்களிடத்திலே கிருபை இருக்கு. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுத கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுத கிருபை. வாடாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். வாடாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எல்லாரிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆக தாழ்மை உள்ளவரிடத்திலே கிருபை பெருகும், கிருபை பெருகும். இன்றைக்கு ரூத்தம்மாவையும் போவாசையும் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அவருடைய தாழ்மையினாலே, அவர்கள் ஜபத்தினாலே, ஊழியர்களை தாங்குவதனாலே, ஏழை எளியவர்களை போஷிப்பதனாலே அவர்கள் உயர்த்து கொண்டே இருப்பாங்க. இன்னும் உயர போய்கிட்டே இருப்பாங்க. கையை தட்டாம என்ன நீ எங்க பார்த்து தட்டுற? பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் பயபக்தியுள்ளவர்களாய் மாறுங்க. இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஏனென்றால் என்னை அழைத்தவர் the Lord who called me is சொல்லு first year ஆச்சே சொல்ல faithful. the Lord who called me is சத்தமா சொல்லு faithful. என்னை அழைத்தவர், உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.